ஆக்சுவலாக என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீடியோவை வந்து முழுசாக பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தனை போய் திட்டினாவே நம்மளாம் போய் கேட்பான், எதுக்கு அவனை திட்டுறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு மக்கள் மண்ணோட தன்மை அந்த மாதிரி இருக்கும். அந்த ரயிலில் வந்து அந்த சிறுவர்கள் தான் நினைக்கிறேன் 17 வயசு. ஸோ அந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று முழுவதுமே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். ஸோ போதைப் பொருள் மிகப்பெரிய பங்காற்றுறது இந்த விஷயத்தில். எந்த அளவுக்கு பங்காற்றுகிறதுனா, போதை கலாச்சாரம் வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, இந்த ஆட்சியில் உங்களுக்கு எப்போ வேணால் மது கிடைக்கும், நீங்கள் எங்கே வேணால் போய் வாங்கலாம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேரே வந்து அந்த டாஸ்மாக் வழக்கிலும் சரி, அதே போல் இந்த மெத்து கடத்துறதுலையும் சரி, இன்னும் வந்து பல விஷயங்களில் வந்து சிக்கியிருக்காங்க. இப்போது அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கலாச்சார மரணம் வந்து எப்போ யார் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் தான். இப்படி வந்து என்னென்ன போதைப் பொருள்லாம் வந்து உலக அளவில் இருக்கிறதோ எல்லா போதைப் பொருளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேபாளத்தில் வந்து புரட்சி நடக்குது, இலங்கையில் புரட்சி நடக்குது. இங்கே புரட்சி நடக்குதோ இல்லையா, அதை தாண்டி யாருமே யோசிக்கவே கூடாது. அரசுக்கு எதிராக யாரும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு டாஸ்மாக் இருக்கா, டாஸ்மாக் வேணுமா, டாஸ்மாக். கஞ்சா வேணுமா, கஞ்சா இருக்குது. மெத்து வேணுமா, மெத்து இருக்குது. இப்போ என் மேலாம் வழக்கு இருக்குது. சங்கர் சார் உட்காந்து இன்டர்வியூ தான் எடுத்தேன். நான் வேறு எந்த பாவமும் வரல. அவர் கூடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போட்டாங்க. சுற்றி இந்த அரசாங்கத்தை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், எங்கள் கட்சிக்காரங்க சம்பாதிக்கணும், தமிழகமே வந்து போதையில் வந்து தள்ளாடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அஜெண்டாவில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழகத்தை. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்படியே துள்ளுவார், குதிப்பார். ஐயோ, தமிழகத்துக்கு எத்தனை கோடி கடன் இருக்குது தெரியுமா, இப்படியே போனால் தமிழகம் தள்ளாடிடும், தமிழகத்தை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் வந்து இத்தனை லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிப்பார். இப்போ ஒரு நேர்காணல, தமிழகத்து அரசு மேலே அவ்வளோ கடன் தான் உனக்கு என்னம்மா, நீ கட்ட போறியா அப்படின்னு கேட்குறாரு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். நேற்றைய முன்தினம் வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவுது சோசியல் மீடியா பேஜஸில். ஒரு வடமாநில இளைஞர்களை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்கன்னா ரொம்ப ஜாலியாக வெட்டுறாங்க. அதை ஜாலியாக வெட்டிட்டு அதை ரீல்ஸாக போடுறாங்க. வீடியோலேயே அந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், தம்ஸ்அப் காட்டுறான், இப்படி பண்ணுறான். இந்த மாதிரியான தைரியம் வந்து எங்கேருந்து வருது? ஒரு சிலர் வந்து சினிமாவை குறை சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ஆட்சியை குறை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். ஆக்சுவலாக என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீடியோவை வந்து முழுசாக பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தனை போய் திட்டினாவே நம்மளாம் போய் கேட்பான், எதுக்கு அவனை திட்டுறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் மண்ணோட தன்மை அந்த மாதிரி இருக்குங்க. அந்த ரயிலில் வந்து அந்த சிறுவர்கள் தான் நினைக்கிறேன் 17 வயசு. ஸோ அந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று முழுவதுமே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். என்னடா இது, அந்த ட்ரெயினில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை கூப்பிட்டு போய் ஒருத்தவனை வந்து மண்டையிலே வெட்டிருக்கான். அவன் பாவம், வெட்டப்பட்டவன், அந்த வடமாநில தொழிலாளி பாவம், ரொம்ப பாவம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம், அந்த ரீல்ஸில் வந்து இந்த கெத்து காட்டுறது, பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுறது. சரி, நிறைய பேர் கானா பாட்டை குறை சொல்கிறாங்க. நான் கானா பாட்டெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். சரி, அது பாடுறவங்க தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஒரு மக்கள் இசை, அதுவும் மக்கள், அது ஒரு புறமாக இருந்தாலும். ஸோ போதைப் பொருள் மிகப்பெரிய பங்காற்றுறது இந்த விஷயத்தில். எந்த அளவுக்கு பங்காற்றுகிறதுனா, போதை கலாச்சாரம் வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, இந்த ஆட்சியில் உங்களுக்கு எப்போ வேணால் மது கிடைக்கும், நீங்கள் எங்கே வேணால் போய் வாங்கலாம். டாஸ்மாகில் தான் மது வாங்கணும் அப்படின்னு இல்லை. அதே போல் கஞ்சா புழக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே போல் போதை மாத்திரைகள் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், திமுகவை சார்ந்த நிர்வாகிகளே வந்து அந்த போதைப்பொருள் அந்த கடத்தலில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் செய்தியை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வேறொன்று இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா வச்சுங்க, அதுலேருந்து வெளிவருது ரொம்ப கடினம். ஒன்றும் லைக் எந்த விலை கொடுத்தாலும் வந்து அந்த பொருளை வாங்கிடுங்க. இப்போது இந்த கொரோனா டைமில் மது கடைகள்லாம் மூடிட்டாங்க. அப்போ நிறைய பேர் வந்து மாநிலம் தாண்டி போயிட்டு மது வாங்கிட்டு வந்து குடித்தாங்க.
அதே போல் நிறைய பேர் வந்து அந்த சொல்யூஷனை சல்ஃபர் சொல்யூஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து வாங்கி குடித்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பழக்கப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட பிஸ்னஸ் போகும். அந்த பிஸ்னஸ் யார் பார்த்துக்கணுன்னா ஆளுங்கட்சி சார்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களாம் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. நான் ஆளுங்கட்சி யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேரே வந்து அந்த டாஸ்மாக் வழக்கிலும் சரி, அதே போல் அந்த மெத்து கடத்துறதுலையும் சரி, இன்னும் வந்து பல விஷயங்களில் வந்து சிக்கியிருக்காங்க. இப்போது அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய மரணம் வந்து எப்போ யார் ஆட்சி காலத்தில் இருந்தது? திமுக ஆட்சி காலத்தில் தான். இப்படி வந்து என்னென்ன போதைப் பொருள்லாம் வந்து உலக அளவில் இருக்கிறதோ எல்லா போதைப் பொருளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக அதிக அளவில் கிடைக்குது. உங்களுக்கு வந்து இப்போ நியூ இயர் வருது, இந்த நியூ இயரில் பாருங்கள் என்னென்ன மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு குற்ற சம்பவங்கள், பாலியல் வழக்குகள், அதே போல் போக்சோ வழக்குகள், கொள்ளைகள், அதே போல் இந்த செயின் பறிப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த போதை இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் வந்து அந்த அந்த வடமாநில தொழிலாளியை வந்து வெட்டினது. இன்னுமே வந்து எனக்கு வந்து ஐயோ அதை பார்த்து என் கண்ணிலே நிற்குது. அது அவன் வந்து அப்படியே லைக் ஒருத்தன் ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு செத்தானா வச்சுங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. ஆனால் ஒரு அப்பாவியை போட்டு நீங்கள் வெட்டி அவன் எந்த தப்புமே செய்யாமல் கொன்னீங்கன்னா வச்சுக்கிங்க லைக் கர்மான்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும் முற்பகல் செய்யணும் பிற்பகல் வந்து தானாக வந்து விளையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் யாருன்னா இங்கே இருக்கிற ஆளும் கட்சி தான். இந்த ஆளும் கட்சி என்ன பண்ணுதுன்னா ஏன் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து நாம் அரசியல் பேசக்கூடாது, குறிப்பாக இளைஞர்கள் பேசக்கூடாது. அதே போல் தமிழ்நாட்டை இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து நம்ம யோசிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நேபாளத்தில் வந்து புரட்சி நடக்குது, இலங்கையில் புரட்சி நடக்குது, சுற்றி இங்கே புரட்சி நடக்குதோ இல்லையா அதை தாண்டி யாருமே யோசிக்கவே கூடாது. அரசுக்கு எதிராக யாரும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு டாஸ்மாக் இருக்கா, டாஸ்மாக் வேணுமா, டாஸ்மாக் இருக்குது. கஞ்சா வேணுமா, கஞ்சா இருக்குது. மெத்து வேணுமா, மெத்து இருக்குது. அதே போல் உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஓசிடி அது அந்த ஓசிடி ஸ்டிக்கர் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ உனக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீ அரசாங்கத்தை ஏன் கேள்வி ஒருவேளை நீ கேட்டனா வச்சுங்க, அதை தாண்டி சில பேர் வந்து சமூக வலைதளங்களில் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, அவங்க மேலே வந்து வழக்கு போடுறாங்க. இப்போ என் மேலாம் வழக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சங்கர் சாரை உட்காந்து நான் இன்டர்வியூ தான் எடுத்தேன், நான் வேறு எந்த பாவமும் வரல, ஓகேவா? நீ இந்த இன்டர்வியூவே எடுக்கக்கூடாது, கேள்வி கேட்குறவரை அந்த அவர் கூடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போட்டாங்க. ஸோ சுற்றி இந்த அரசாங்கத்தை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், எங்கள் கட்சிக்காரங்க சம்பாதிக்கணும், இந்த வந்து இந்த தமிழகமே வந்து போதையில் வந்து தள்ளாடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அஜெண்டாவில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழகத்தை. இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையில் வந்து உங்கள் ஊரில் கஞ்சா கிடைக்குமா? ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் கஷ்டம், இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இல்லை? யார் கேட்டாலும் போய் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து கஞ்சாவுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பள்ளி மாணவர்கள்லாம் வந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் அடிக்கிறாங்க, பொண்ணுங்க அடிக்கிறாங்க, ஸோ எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எங்கே இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியினரோட ஒரே டார்கெட்னா சம்பாதிக்கணும், நம்ம எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம். அதே போல் அந்த டேமேஜை சரி பண்ணணும், மீடியாவை வந்து கைக்குள்ளே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து லைக் நம்மளுக்கு பேசுறதுன்னே கொஞ்சம் பத்திரிகையாளர் இருக்காங்க நம்மளுக்கு ஆதரவாக. ஒரு பொருளாதார அறிஞர் சொல்கிறாரு, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்படியே துள்ளுவார், குதிப்பார், ஐயோ தமிழகத்துக்கு எத்தனை கோடி கடன் இருக்குது தெரியுமா, இப்படியே போனால் தமிழகம் தள்ளாடிடும், தமிழகத்தை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது, ஒவ்வொருத்தங்க மேலேயும் வந்து இத்தனை லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிப்பார். இப்போ ஒரு நேர்காணல தமிழகத்து அரசு மேலே அவ்வளோ கடன் தான் உனக்கு என்னம்மா, நீ கட்ட போறியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து பொருளாதாரம்னா பைத்தியக்காரனா எனக்கு தெரியல, ஓகேவா? அந்த கடனுக்காக வந்து வட்டி கட்டுறீங்க, ஓகேங்களா? அந்த வட்டி கட்டுறதுக்காக எல்லா பொருட்களின் மீதும் விலை யார் மேலே ஏற்றுறீங்க? மக்கள் மேலே. என் மேலே ஏற்றுறீங்க, உங்கள் மேலே ஏற்றுறாங்க. அந்த ஆங்கர் வந்து ஒரு டம்மியான ஆங்கர், அதனால் வந்து அந்த ஆங்கர் வந்து எதிர்த்து பஸ்ஸில் எதுவும் தெரியல. அப்போ அந்த ஆங்கர் வந்து கேட்டிருக்கணும், அப்போ வந்து எதுக்கு சார் பொருட்கள் மீது வந்து விலையேற்றுறீங்க, மின்சார கட்டணம் ஏன் விலையேற்றுறீங்க, போக்குவரத்து ஏன் விலையேற்றுறீங்க, போக்குவரத்து போகிறோம்ல பஸ்ஸில் அது ஏன் விலையேற்றுறீங்க, அத்தியாவசிய பொருட்கள் மேலே ஏன் விலையேற்றுறீங்கன்னு உங்களுக்கு கேட்கவே தெரியல. அது ஏன் மேலே தானே வருது. சொத்து வரி ஏன் உயர்த்துனீங்க,
வீட்டு வரியை உயர்த்தினீங்க. எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடி இருக்குன்னா அந்த கடன் தான். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு பைத்தியக்காரத்தனமா. ஓகே, இது எனக்கு வந்து பொருளாதார பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சிங்களேன். ஏன் விலை ஏறுது? ஏன் விலை ஏறுதுன்னா இதுக்கு பின்னாடி வந்து அந்த கடன் இருக்குது. அது நான் வந்து அப்படி தான் நம்புகிறேன், அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து பெரிய மண்டையை வச்சுக்கிட்டு நான் தான் பொருளாதார அறிஞர், எனக்கு எல்லாமே தெரியும்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் பஸ்ஸில் தான் போவேன். என் ஊருக்கு போகும்போது பஸ் கட்டணம் உயருது, எனக்கு மின்சார கட்டணம் உயருது, என்னோடய டேக்ஸஸ் எல்லாமே அதிகரிக்குது, கார்பரேஷன் டேக்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தான். அதை தாண்டி இதே பொருளாதார அறிஞர் என்ன சொன்னார்னா, அரசு துறைகள்லாம் வந்து ரொம்ப நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே அரசு துறைகள் வந்து இப்போவும் நஷ்டத்தில் இயங்குது. ஒரு வந்து அந்த தமிழக அரசில் வந்து ஒரு பொருளாதார குழுக்குள்ள அதில் வந்து ஒரு ஆளாக இருக்கார் அவர். இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், முட்டு கொடுக்க வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, நம்ம எப்படி வேணால் முட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஆனால் தமிழக மக்கள் அப்படி இல்லவே இல்லை. தமிழக மக்களை வந்து ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. தமிழக மக்களை யாரும் ஏமாற்றியதும் இல்லை. அப்படி ஏமாத்தினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தெரியும். ஏன்னா திமுக தான் மிகப்பெரிய அளவில் வந்து அதை அனுபவிச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 2011 வந்து அவங்களால எதிர்கட்சியாக கூட வர முடியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து தூக்கி அடித்தாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போய் அந்த பையன் வந்து அந்த பசங்க வந்து ரீல்ஸ் போட்டாங்க. அந்த பசங்க மேலே வந்து தவறு இருக்குன்னா தவறு இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம், கையை காலை உடைக்கலாம், இல்லை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். அதில் ஒரு பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு விட்டுருக்காங்க. அது காலிலேருந்து இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வெளியே விட்டுருவீங்களா அந்த பையனை அப்படின்ற மாதிரி? அது என்ன லாஜிக்கு சரியில்லை, நான் அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த நியூஸை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நியூஸ்களையும் நான் படிக்கிறதுக்கு வந்து தவிர்க்கிறேன். இப்போது திமுக சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவன் வந்து ட்ரெயினில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ட்ரெயின் யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி டைவர்ட் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல். கஞ்சா யார் விற்கிறான்னு ஒரு கேள்வி வருது. அவனோட இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணால் கஞ்சாவை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கான். இவ்வளோ இருக்குது, ஒரு கொஞ்சம் குவியல் மாதிரி குவிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அவன் அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் சைபர் டீம் வச்சுருக்கீங்கல்ல, சைபர் டீம் என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் சைபர் டீமு அதெல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாமல், நீ ஆளுங்கட்சி அதில் துணை இல்லாமல் வந்து நீங்கள் பண்ண முடியாது இந்த மாதிரி. அதை தாண்டி வந்து நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க விட்டுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அவனோட பின்னணியை போய் விசாரிச்சாங்கன்னா வச்சுங்க, அவனுக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் வந்து ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும். திமுக நிர்வாகிகள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அதனால தான் வந்து விட்டுறாங்க. சரி, அவங்க வந்து அது மத்திய அரசின் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி போயிட்டாங்க, ஏதோ ஒரு பில்டிங் கீழே பக்கத்தில் இருக்காங்க. அது யார் கண்ட்ரோலில் வருது? ஒரு பில்டிங் பின்னாடி இருக்காங்க, அது யார் கண்ட்ரோலில் வருதுன்னா தமிழக அரசு கண்ட்ரோல் தான் வருது. அதை எப்படி எடுத்துக்குது? சரி, இவங்க என்னென்னா வச்சுங்களேன், ஒரு டேமேஜ் ஏற்படுதுன்னா அதை சரி செய்யறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான், அதுக்குன்னு பே பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து இணைய கூலிகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இணைய கூலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணாலும் வந்து போய் முட்டு கொடுப்பானு. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் பிடிக்கலாம், அவங்களை பற்றி கெட்ட வார்த்தை பேசுறது, இவங்களால சமாளிக்க முடியலன்னா வந்து கெட்ட வார்த்தை பேசுறது. எவனாச்சும் மாற்று கருத்து சொன்னால் அவனை வந்து தேப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து லைக் ஆக்சுவலாக இவங்க என்ன பேசினாலும் வந்து அது வந்து நியாயமாக பேசப்படும். ஆனால் நாம் அந்த விஷயத்த பேசினா பொது வெளியில் எப்படி பேசுகிறாங்க பாரு, இவங்களுக்கு நாகரிகமே தெரியல. உடனே வழக்கு பாங்க, நம்ம மேலே வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான். அதாவது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக என்ன வேணால் பேசலாம், உங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த காந்தராஜன் ஒருத்தர் இருந்தார், முக்தார்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து அவங்க வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் அப்படி தான் இருக்கும். அவங்க மேலே வந்து வழக்கு பாயாது. ஆனால் நாம் வந்து திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்டினா வச்சுங்க, அவங்க கரப்ஷனை சுட்டி காட்டினா வச்சுங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம மேலே வழக்கு பாயும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் இருக்குது. நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கவர்மெண்ட் அப்படின்னா வச்சுங்களேன் இந்த கவர்மெண்ட் தான். அதிமுக ஆட்சியிலையும் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக அங்கங்கே இருக்கும். பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் ஏதாவது பேசினாவே அரெஸ்ட் பண்ணுற அந்த கல்ச்சரை வந்து நான் இந்த ஆட்சியில் தான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போது இங்கே இந்த ரீல்ஸ் வந்து நம்ம கண்ணில் பட்டுருச்சு, இங்கே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அவன் அப்லோட் பண்ணி 2 நாளாச்சு, 2 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னாலும், இந்த சவுத்து தமிழ்நாடு இருக்குல்ல, இன்டீரியரில் அவங்க வந்து அது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து காலைல கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், ஸ்டோரி ஒன்று பார்த்தேன்.
பல பேரை கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண அந்த தலையை வெட்டின ஃபோட்டோவை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பையன் ஸ்டோரி போடுறாப்புல, அந்த கேங் ஸ்டோரி போடுது. ஸ்டோரி போட்டுட்டு இன்னும் ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, வெளியே வந்தோன்னே இன்னொரு தலையும் இதே மாதிரி வரும் அப்படின்னு அவன் வெளிப்படையாக ஸ்டோரி வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை அது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக இருக்கேன், எந்த ஒரு போதை வசதியும் வந்து உட்கொள்ளல. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இயல்பாகவே. ஐயோ நம்மளை அழைச்சி அவன் திருப்பி எடுப்பான், நம்ம திட்டாமல் திருப்பி திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் வந்து கஞ்சாவை எடுக்கும்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, இல்லை போதை வசதி ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ அங்கே நடக்கிறது வந்து அதான், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே வந்து அவங்களுக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற காவல்துறையும் வந்து ஆளுங்கட்சிக்கு உடந்தையாக போகுது. நீங்கள் காவல்துறைக்கு வந்து அதுக்கெலாம் விருப்பம் இல்லை. காவல்துறைக்கு ஆக்சுவலாக அது அசிங்கம். சரி, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இங்கே இருக்கிற காவல்துறைக்கு வந்து அது ஒரு அசிங்கம். நான் அதையும் தாண்டி காவல்துறை வந்து இங்கே நடக்கிற அந்த போதை வஸ்துக்களோட விற்பனையை வந்து வேடிக்கை பார்க்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி இருப்பாங்க. அதை தாண்டி நீ ஆக்ஷன் அடிச்சா அவங்கள மாற்றிடுவாங்க. அதை தான் நீ ஆக்ஷன் எடுக்கிறீங்களா வச்சுக்கலாம், அந்த காவல்துறை அதிகாரியை வந்து மாற்றுவாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மாசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கஞ்சா வந்து 0, கஞ்சா சுத்தமாக கிடையாது தமிழ்நாட்டில். அவர் பேரே வந்து மாசுன்னு வச்சுக்கிறாரு. மாசும் இல்லைன்னா, மாசுன்னு என்னன்னா சுத்தம் இல்லாதவங்க. அவர் வாயிலையும் சுத்தம் இல்லை, வார்த்தையிலையும் சுத்தம் இல்லை, அவர் பேசுகிற பேச்சிலையும் சுத்தம் இல்லை, அவர் துறையிலையுமே சுத்தம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கட்சிக்காரங்க ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மாற்றினார்ல, அவர் எதில் மாற்றினார்? அதை விடுங்க, போன வாரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கஞ்சா செடி வளர்ந்துருச்சு, எவ்வளோ பெருசில். இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே வந்து இங்கே கஞ்சா இருக்குது, கஞ்சா செடி வச்சுருக்காங்க, கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. காவல்துறையினர் எத்தனை கஞ்சாவை வந்து கைப்பற்றி போய் எரிக்கிறாங்க, அதை அப்புறப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் வந்து யோசித்து பேச வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில் பரவுச்சுன்னா வச்சுங்க, அதை வந்து அந்த டேமேஜை வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ பொதுமக்களுக்கு வந்து பெண்களுக்கும் சரி, அதே போல் நியூட்ரலாக இருக்கிற மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தெரியும் திமுக ஆட்சியில் என்ன நடக்குது. ஏன் வந்து இது யாருமே வெளில பேச மாட்டுறாங்கன்னா, இல்லை திமுக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் லைக் இப்போ இதுவே அதிமுக ஆட்சியில் நடந்தது என்ன இருக்கும், ஊடகங்களில் வந்து இதுதான் டிபேட் பண்ணிருப்பாங்க, லைவாக தான் இருந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பையனை வந்து பார்த்துருப்பாங்க. அவன் சொந்த ஊர் ஏதாவது வட மாநிலமாக இருக்கும், அங்கே போய் பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக தான் நடந்திருக்கும். ஆனால் அங்கே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை யாருமே வந்து போய் பார்க்கக்கூடாது, பேட்டி எடுக்கக்கூடாது, அவன் எந்த நிலையில் இருக்கான், செத்துட்டானா உயிரோட இருக்கானா எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியுமோ அந்த மாதிரி முன்னெடுத்துருக்காங்க. இது வந்து நல்லதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த மீடியா வந்து இப்போ நம்ம பேசுகிறோம், யூடியூப் இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம பேசுகிறோம், நீங்கள் பேசுவீங்க, இப்போ நம்ம சகோதரர்கள் நமக்கு தெரிஞ்ச வட்டாரம் பேசுவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லுவாங்கல்ல, சேட்டலைட்டாக இருக்கட்டும், இன்னும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இதை பற்றி வாயை திறக்கிறது இல்லைங்க. சரி, அவங்க ஏன் வாய் திறக்கிறதுனா, அவங்களுக்குலாம் வந்து திமுகவோட பேரூரில் இருக்காங்க அவங்க, ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்கன்னா வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி தான் வந்து புதிய தலைமுறையில் வந்து பேசிட்டாங்க ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து. ஏன்னா பெண் டீம் பெண் என்ன சொல்லுதோ, அந்த நெரேட்டிவ் செட் செய்ய சொல்லுதோ அதை தான் நீங்கள் பண்ணணும். பெண் வந்து என்ன டாப்பிக்கில் பேச சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் பேசணும். ஓபிஎஸ் வந்து ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பார், இதை நீங்கள் டிபேட் எடுங்க, அதிமுகவில் உட்கட்சி கூப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் புதிய தலைமுறை பண்ணாங்க. புதிய தலைமுறையோட கதி இப்போ நம்மளுக்கு தெரியும். அரசு கேபிள் டிவியில் கடைசியாக போய் போட்டாங்க. அது குறித்து சமஸ் அவர்கள் வந்து என்ன பேசினாரு நம்மளுக்கு தெரியும். என்ன பேசினார், என்னென்ன அவங்க இணைய ஃபேஸ்புக்கில் வந்து என்ன போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நாங்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக கூட அவர் சொல்ல, நாங்கள் உண்மையை வந்து இருக்கிறபடி சொல்கிறோம், அவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம், அதனால் வந்து எங்களை இப்படி துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை தாண்டி அந்த சேனலோட ஓனர் வந்து பாரிவேந்தர். அப்படி இருக்கும்போது அவர் என்டிஏ கூட்டணியில் வந்து இப்போ இருக்கார். அதனால் வந்து அவர் அந்த மாதிரியான அந்த சேனல் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ சன் டிவியோ அதே போல் கலைஞர் டிவியில் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ திமுகக்காரங்க, அதே ஸ்டாண்டு தான் அவரும் எடுக்கிறார். அதில் நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.